ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பழனிக்காக நம்ம கோமதியும் பாண்டியன் குடும்பத்தில் ஒட்டுமொத்த பேருமே சக்திவேல் கிட்ட நியாயம் கேட்டு வந்திருக்காங்க. ஸோ சக்திவேல் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், 30 வருஷமா பழனி அந்த வீட்டில் தானே எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போது நீங்கள் தான் அவனுக்கு பங்கு கொடுக்கணும். உங்கள் சொத்து பத்தில் அந்த 10க்கு 10 ரூம் இருக்குல்ல, அந்த மளிகை கடை, அதில் ஒரு பாதி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், சொத்து அது இதுன்னு சொல்லிட்டு யாரும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. பங்கு பிரித்தா இந்த வீட்டில் 2 பங்கு தான், அது என் அண்ணனுக்கும் எனக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவமா, யோ இங்கே பாரியா, நாங்கள் கொடுக்க வேண்டியதை பழனிக்கு கட்டாயம் கொடுப்போம். ஆனால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். அவங்க பரம்பரை சொத்து, அதாவது பழனிக்கு பரம்பரை சொத்துன்னு நிறைய இருக்குல்ல, அதில் பாதிக்கு பாதியாவது கன்ஃபார்ம் பழனிக்கு கிடைச்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, ஓ அப்படியா, அந்த 10க்கு 10 மளிகை கடையில் இவனுக்கு பங்கு கொடுக்குறீங்களா? எதனா கொடுத்துட்டு போங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு இங்கே எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்கள் சொத்துலேருந்து இந்த பஞ்ச பரதேசி பையனுக்கு ஒரே ஒரு ரூபா கூட, ஒரு குண்டு மணி கூட என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க. உடனே இங்கே கோமதி இருந்துட்டு பாண்டியன்கிட்ட, ஏங்க வாங்க, இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், நாம் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனையும் பழனியையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம கோமதி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு சொத்தை விடவே கூடாது. என் தம்பிக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது கோமதி இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க பண்ண முடியும், கேஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன எல்லாருமே இப்படி பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறீங்க? கண்டிப்பாக சொத்து மேலே கேஸை போடுறோம், பழனிக்கான சொத்தை நம்ம மீட்டு வாங்கி கொடுக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாண்டியனுமே யோசிக்கிறாங்க, கரெக்ட் கோமதி, கண்டிப்பாக கேஸ் போட்டால் மட்டும்தான் உன் அண்ணன் சக்திக்கிட்டேருந்து பழனிக்கான சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பழனி இருந்துட்டு, வேண்டவே வேண்டாம், தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம், கேஸ் கொடுக்கவும் வேண்டாம், என்னால் கேஸு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு யாரும் அலையவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இங்கே நம்ம பழனி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு, என்ன இந்த சக்திவேல் மாமா இப்படியெல்லாம் பேசுகிறாரு, எங்களுக்கு சொத்து இருக்குது, 10 இருக்குது, பெரிய வீடு இருக்குது, அது இதுன்னு சொல்லி தானே நம்மளை பழனி மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நம்ம இதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் கிட்ட, இங்கே பாருங்கள் மாமா, உங்ககிட்ட நியாயமாக ஒரு கேள்வி கேட்குறேன், அவங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்க, எவ்வளோ சொத்து இருக்குது, மிகப்பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீடு இருக்குது, இதெல்லாம் இருக்குது, உனக்கு எந்த குறையும் வராது அப்படி இப்படின்னு சொல்லி தானே என்னை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்போது என்னன்னா நீங்கள் சொத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, எனக்கும் என் புருஷனுக்கும் சேர வேண்டிய சொத்தை நீங்கள் கொடுத்து தான் ஆகணுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சும்மா சொத்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை பல்லார்னு கன்னத்துலேயே அரைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எட்டி வயிற்று மேலேயே உதச்சிடுறாங்க. உடனே நம்ம சூர்யா கீழே போய் விழுந்துடுறாங்க. நம்ம அப்பத்தா மாறி வடிவு எல்லாருமே அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. ஐயோ, குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, டே சக்தி, என்னடா இதெல்லாம், ஏன்டா இப்படி நீ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க, குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகட்டுமே, இந்த பஞ்ச பரதேசி பெத்த புள்ள எதுக்காக, அதுக்கப்புறம் அதுவும் வந்து சொத்துல பங்கு கேட்குறதுக்கா, வயிற்றுலேயே செத்து தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இங்கே சக்திவேல் வந்து பேசுகிறாங்க. நம்ம சுகன்யா வந்து வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா, என்னால் வலி தாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போட்டு அழுகிறாங்க. உடனே இங்கே நம்ம அப்போத்தான் இருந்துட்டு, டே முத்து, என்னடா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மிருகம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானே, ஐயோ கடவுளே, குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுந்துருந்தா என்ன பண்ண முடியும், இவ வேறு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காளே, ஐயோ முத்து, என்ன முத்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சுகன்யாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சுகன்யாவை எட்டி உதைச்ச விஷயம், நம்ம சுகன்யாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற விஷயம்னு இது எதுவுமே நம்ம பழனிக்கு தெரியாது. அவங்க அக்காவங்க வீட்டில் தான் உட்காந்து நம்ம பழனி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது போகிற வழியில் இங்கே நம்ம
சுகன்யா பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே வராங்க. என்னம்மா ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் எனக்கு என்னால் வலி தாங்கவே முடியல, இப்படி ஒரு வலியே இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்துவேலுக்கிட்ட நம்ம அப்பத்தா இருந்துட்டு, முத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டுப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்குமே போயிடுறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம சுகன்யாவுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ டாக்டருமே செக் பண்ணி பார்த்ததில் இப்போ தலை திரும்பி இருக்குது. 7 மாதத்துலேயே இப்போது டெலிவரி ஆகும், கண்டிப்பாக இப்போது டெலிவரி ஆக போகுது. அதே டெலிவரி ஆகலை, அதாவது சுகப்பிரசவம் ஆகலை அப்படின்னாலுமே நம்ம சிசரிங் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டேங்க நம்ம அப்போதான் ரொம்பவே பயந்து போகிறாங்க. டேய் முத்து என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போத்தா ஆத்தா நீங்கள் கவலையே படாதீங்க ஆத்தா, பார்த்துக்கலாம், 7வது மாதத்தில் குழந்தை பிறக்கிறதுனால எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் இருந்துட்டு இங்கே நம்ம டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. டாக்டர் இருந்துட்டு, அப்படி எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கு, நீங்கள் பயப்பட வேண்டாம், நாங்கள் என்ன ஏதுன்னு பார்த்து நாங்கள் ஆரோக்கியமாக அந்த குழந்தைய நாங்கள் சிசரிங் பண்ணி எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன், பார்க்குறேன், செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம அப்போத்தான் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. டே முத்து நீ உடனே பழனிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அம்மா என்ன பண்ணுறது, இந்த விஷயத்த பழனி கேட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நொந்து போயிடுவானே, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துமே யோசிக்கிறாங்க. என்ன முத்து ஏன்பா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க, பழனிக்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாத்தா இந்த விஷயத்த பழனிக்கிட்ட சொன்னால் அவன் எப்படி எடுத்துப்பானே எனக்கு தெரியல, இங்கே பாருப்பா எப்படி எடுத்துக்காவிட்டாலுமே கண்டிப்பாக இந்த விஷயத்த சொல்லணும், ஏன்னா அவன் குழந்தைக்கு அப்பன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஆத்தா நான் இப்போவே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனிக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பழனி கோமதி கூட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன முத்து அண்ணன் கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாங்க. சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, முத்து உடனே கிளம்பி நீ இது சுகுமார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பழனிக்கு இப்படி தூக்கி வாரி போடுது. அண்ணா என்னென்ன ஆச்சு, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நீ உடனே கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு, எல்லாமே மற்றதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம பழனி ரொம்பவே அப்படியே துடிதுடிச்சு போயிருக்காங்க. ஒருவேளை அண்ணனுக்கு தான் ஏதாவது ஆயிருக்குமோ, இல்லை இல்லை அண்ணனுக்கு எதுவும் ஆயிருக்காது, அவருக்கு ஏதாவது ஆயிருந்திருந்தா அவர் பேசியிருக்க மாட்டாரே, வேறு யாருக்கோ தான் ஆயிருக்கு, என்னவா ஆயிருக்கும், யாருக்கு ஆயிருக்கும், ஆத்தாக்குது ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்குமா, ஆத்தா தனக்காக சக்திவேல் அண்ணங்கிட்ட சண்டைக்கு போய் சக்திவேல் அண்ணனால் ஆத்தாக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்குமோ அப்படின்லாம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, பழனி என்ன பழனி, அண்ணன் ஏதோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வர சொல்கிறாங்க, என்ன ஏதுன்னு தெரியல, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி நம்ம பாண்டியன் அதுக்கப்புறம் கோமதின்னு இவங்க எல்லாருமே போகிறாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம சுகன்யாவுக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பழனி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. 7வது மாதத்துலேயே குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வந்துடாதா அப்படின்னலாம் கேட்கவும், இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைமில் எங்கள் டாக்டர் வந்து இந்த பேப்பரில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பழனி இருந்துட்டு, எதுக்காக இந்த பேப்பரில் கையெழுத்து போட சொல்கிறீங்க, டெலிவரி ஆக போகுது, பொண்ணுக்கு புருஷன் வந்து கண்டிப்பாக பேஷண்ட்டுக்கு ஹஸ்பண்ட் வந்து கையெழுத்து போட்டு தான் ஆகணும், நீங்கள் போடுங்க சிசரிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறீங்க சிசரிங்கா, எதனால் 7வது மாதத்துலேயே அவங்களுக்கு டெலிவரி ஆக போகுது, அது என்ன ஏதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்து இருந்துட்டு, இங்கே பாரு பழனி எல்லாமே நான் உனக்கு சொல்கிறேன், நீ சைன் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டுடுறாங்க. ஸோ டெலிவரிக்கான எல்லா ஏற்பாடுமே சிசரிங் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே. ஸோ இங்கே பழனி இருந்துட்டு, அண்ணா என்னண்ணா இது, எப்படி சுகன்யாவுக்கு வலி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே முத்து இருந்துட்டு, அது வந்து சக்தி தான் காலால் எட்டி உதச்சிட்டான், அதனால தான் இப்படி ஒரு விபரீதம் இங்கே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவேல் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேங்க நம்ம பழனி அப்படியே இடிஞ்சு போயிடுறாரு. கோமதி இருந்துட்டு, என்னென்ன சொல்கிற நீ, அந்த சக்திவேல் அண்ணனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது எதுவுமே இல்லையா, மனசில் ஈரம்ன்றது எதுவுமே இல்லையா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் வாயும் உதிரமாக இருக்கிற பொண்ணை வயிற்று மலையை எட்டி உதைப்பாங்க, சி அவன்லாம் மனுஷனே கிடையாது, அவனுக்கெல்லாம் இனிமேல் மரியாதைன்னு ஒன்று கிடையவே கிடையாது, சொத்துக்கு
சொத்துக்காக இப்படி தான் மிருக மாதிரி நடந்துப்பான் அவன். பழனிக்கான சொத்தை கொடுக்குறதுல அவனுக்கு என்ன பிரச்சனை? அதுக்காக சொத்துக்காக பத்துக்காக ஒரு உயிரவே எடுக்கணும்னு நினைக்கிறானே. குழந்தைக்கோ இல்லை சுகன்யாவுக்கோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா என்ன தான் பண்ண முடியும்? சொத்தை திரும்ப வாங்கலாம், ஆனால் உயிர் போச்சு அப்படின்னா அதை வாங்க முடியுமா? அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக இங்கே சக்திவேலை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பழனி ரொம்பவே நொந்து போகிறாங்க. அக்கா என்னக்கா இது? ஏன்க்கா சக்தி அண்ணனுக்கு என் மேலே இம்புட்டு வெறுப்பு? நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு சொத்தே வேண்டாம்னு தான் நான் சொன்னேன். சொத்துக்காக என் வாரிசை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டாங்களே. ஐயோ கடவுளே, இப்படியுமே கூட பிறந்தவங்க இருப்பாங்களா? இல்லை எனக்கு மட்டும்தானா? இல்லை நிறைய பேருக்கு இப்படி தான் இருக்காங்களா? அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க நம்ம பழனி. நம்ம முத்துவேல் பழனியை தன்னோட நெஞ்சில் சாய்ச்சிக்கிட்டு, இங்கே பாரு பழனி, உன்னுடைய நல்ல மனசுக்கு உனக்கு எதுவும் தப்பாகவே நடக்காது. கண்டிப்பாக சுகன்யாவும் குழந்தையும் ஆரோக்கியமாக நல்லபடியாக அவங்க வருவாங்க சரியா? அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. உடனே பழனி பயங்கர ஆக்ரோஷமாக கோவமாக, அண்ணன் கண்டிப்பாக சக்திவேல் அண்ணனை மட்டும் நான் சும்மா விட மாட்டேன். என் பொண்டாட்டிக்கோ இல்லை எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கோ ஏதாவது ஒன்று அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்திவேல் அண்ணனை கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு பழனி, நீ அண்ணன் சொல்கிறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி அருவெறுப்பாக இருக்குது. கண்டிப்பாக உனக்கு முன்னாடி நான் அவனை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, குழந்தை நல்லபடியாக பிறக்குமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டத்தில் பயங்கரமாக எல்லாருமே ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சுடருமே இப்போது நம்ம பழனிக்கிட்ட வந்து, இங்கே பாருங்கள் நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அக்காவுக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, ஆத்தா நான் பக்கத்தில் உள்ள கோவிலில் போயிட்டு நான் சாமிக்கிட்ட வேண்டிட்டு வந்துடுறேன், நீ இங்கே எல்லாருமே பார்த்துக்கோத்தா. கோமதி பார்த்துக்கோ கோமதி, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு. அண்ணன் நானும் வரேண்ணே. இல்லை கோமதி, எல்லாருக்குமா சேர்த்து நானே வேண்டிட்டு வந்துடுறேன், கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிடுறாங்க. ஸோ இங்கே சிசரிங்குமே அதாவது டெலிவரியுமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ குழந்தையுமே பிறந்தது கரெக்டாக முத்துவேலுமே சாமி கும்பிட்டுட்டு திருநீரெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஸோ குழந்தைய நர்ஸ் தூக்கிட்டு வந்து இங்கே நம்ம பழனிக்கிட்ட கொடுக்குறாங்க. உங்களுக்கு மகாலட்சுமி மாதிரி பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம பழனி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தங்கம் அப்படி சொல்லிட்டு அப்படியே கையெடுத்து அதை அப்படியே கிள்ளி மொத்தமெல்லாம் கொடுக்குறாங்க. டே பழனி, இந்த உன் மகளை காட்டுடா அப்படி சொல்லிட்டு. உடனே குழந்தைய எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிஸ்டர்கிட்ட நம்ம கோமதி கேட்குறாங்க, குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, குழந்தை ஆரோக்கியமாக இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு. குழந்தை நல்லா தாங்க இருக்குது, கொஞ்ச நேரம் இன்குபேட்டரில் வைக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி கொஞ்சிக்கிட்டலாம் இருக்கலாம். இப்போது எல்லாருமே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், போய் இன்குபேட்டரில் வச்சுட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, நீங்கள் இதை குழந்தைய பற்றி நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பழனி இருந்துட்டு, சுகன்யா எப்படி இருக்கா, சுகன்யா நல்லா இருக்கலாம், இப்போ நான் சுகன்யாவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, அவங்க மயக்கத்திலே இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அவங்கள யாருமே டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் வந்து குழந்தைய தூக்கிக்கிட்டு இப்போது இன்குபேட்டரில் வைக்கிறதுக்காக போயிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே சக்திவேல் வந்து பயங்கர அப்படி திமிர் பிடிச்ச மிருகம் மாதிரி கோவமாக இருக்காங்க. குமார் இருந்துட்டு, என்னப்பா இப்படி திருதுப்புன்னு பொம்பளைன்னு கூட பார்க்காம, அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு கூட பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு எட்டி வச்சுட்டீங்க, இதனால் கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. டேய் அப்படி என்னடா ஆபத்து வந்துடும்? அந்த ஒட்டுண்ணி பையனுக்கு யார் இருக்கா? அவனால் என்ன பண்ண முடியும்? எது பண்ணுறதுக்கும் அவன்கிட்ட ₹1 பணம் இருக்கா? சரி, பணம் கொடுக்கறதுக்கு தான் ஆள் இருக்கா? அந்த பாண்டிய பரதேசி அந்த அவனே பஞ்ச பையன், அவன் எங்கே பழனிக்கெல்லாம் பணம் கொடுக்க போகிறான்? சும்மா வந்து ஜாலரை தட்டிக்கிட்டு இருக்குங்க. அதுங்கெல்லாம் ₹1 பழனிக்கு கொடுத்து உதவ மாட்டாங்க. எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம், ஆனால் குழந்தைக்கோ இல்லை சுகன்யாவுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு உயிருக்கே ஆபத்து அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமா சேர்ந்து நம்மளை உண்டுலன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேய் குமார், என்னடா நீ இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, அந்த சுகன்யா செத்தே போனாலும் எனக்கு கவலை கிடையாது, ஆனால் அதையே சாக்கா வச்சு சொத்தில் மட்டும் பங்கு கேட்டு அந்த பழனி பையன் வந்துட்டான் அப்படின்னா அவனை உண்டலன்னு பண்ணிடுவேன் நான் அப்படி சொல்லிட்டு இப்போவுமே இங்கே
இந்த சக்திவேல் வந்து சொத்து வெறி பிடிச்சி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். குழந்தைக்கோ இல்லை சுகன்யாவுக்கோ ஏதாவது ஆயிருக்கோன்ற சின்ன பயம் பதட்டம் கூட இல்லை. தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு கூட அவங்க உணரவே இல்லை. தெரிஞ்சு வேணும்னே ஆணவத்தில் தான் பண்ணுது. ஸோ இங்கே இப்போ வரைக்குமே இந்த சக்திவேல் கொஞ்சம் கூட பயப்படாமல் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குமாருக்கு சின்னதாக பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு சைடு இங்கே நம்ம பழனி இருந்துட்டு இப்போ சுகன்யா கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க. ஸோ சுகன்யா அப்போ தான் கண் விழிக்கிறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கிட்ட பேசவும், பழனி இருந்துட்டு சுகன்யா உனக்கு எதுவும் ஆகலை, நீ கவலைப்படாத, நமக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்ன குழந்தை தெரியுமா? பொம்பளை குழந்தை, மகாலட்சுமி. நமக்கு பொம்பளை குழந்தை பிறந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கெங்க நம்ம குழந்தை? வெளியே தான் எல்லோரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சுகன்யா உனக்கு ரொம்ப வலிக்குதா சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, திரும்ப கூட முடியல, சிசரிங் பண்ணதுனால தைலெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, ரொம்ப ரொம்ப வலிக்குதுங்க, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா சொல்கிறாங்க. சுகன்யா நீ இப்போ இம்புட்டு வலியை அனுபவிக்கிற அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என் அண்ணன் சக்தி தான். அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் சண்டைக்கெல்லாம் எதுக்கும் போகாதீங்க, இப்போதைக்கு என் உடம்பு சரியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம பழனி இருந்துட்டு இங்கே பாரு சுகன்யா, நீ இந்த வழியெல்லாம் மீண்டு கண்டிப்பாக நல்லபடியாக வருவ. நம்ம குழந்தைய பார்த்தியே இல்லையா நீ இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க பார்க்கல, எனக்கு இப்போ தான் மயக்கம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. இரு சுகன்யா குழந்தைய தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்து எங்கள் சுகன்யா கிட்ட காட்டுறாங்க. ஸோ சுகன்யாவுக்கு ஒரு நிமிஷம் எல்லா வலியுமே பறந்து போன மாதிரி இருக்குது. என்ன தான் ஒரு நிமிஷம் அப்படி நினச்சாலுமே கண்டிப்பாக வலி நிறையவே இருக்க தான் செய்யும். ஏன்னா சிசரிங் இல்லையா, பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போது இன்னொரு சைடு இங்கே நம்ம அதாவது கதிர், அதுக்கப்புறம் என்னது செந்தில், அதுக்கப்புறம் சரவணன், இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலில் இருந்து நாங்கள் கவனிச்சிக்கிறோம், மாமா கூடவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம அப்பத்தா இவங்க எல்லாருமே சுகன்யா கிட்ட பேசிவிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. யார் யார் அப்படின்னா நம்ம பாண்டியன், கோமதி, நம்ம முத்துவேல், நம்ம அப்பத்தா, இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ நம்ம கோமதி அவங்க வீட்டுக்கு போகிறாங்களோ இல்லையோ டைரெக்டாக இங்கே சக்திவேல் கிட்ட தான் வராங்க. ஸோ சக்திவேல் கிட்ட வந்து, டேய் நீ எல்லாம் மிருகமாடா, உன்னை மாதிரி ஒரு மிருகத்தை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை, சொத்து பணம்னு எதுக்காக இப்படி உயிரை விடுற? சொத்து பத்தெல்லாம் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் உயிர் போச்சுன்னு வருமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் வயிற்றுல எத்தி வச்சுருக்க பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் என்ன அப்படியே சென்டிமெண்ட்டாக பேசி அப்படியே ஏதாவது சொல்லி என் மனசை மாற்றி உன் தம்பிக்கு அந்த அதாவது அவனுக்கான பங்கை வாங்கி கொடுத்துடலான்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக சொல்கிறாங்க. உடனே கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. உனக்கு இம்புட்டு திமிரா இருக்குது, இரு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு, என்ன கண்டிப்பாக உனக்கு ஒரே ஒரு நயா பைசா உனக்கு பங்காக வந்து சேராது, உனக்கு ஒத்த ரூபா கூட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி உனக்கு சரியான தண்டனையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதிக்கு சொல்கிறாங்க. உடனே இங்கே சக்தி இருந்துட்டு, என்னடி என்ன எனக்கு நீ தண்டனை கொடுப்பியா? உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சுகன்யா அன்னைக்கு சிசரிங் பண்ணின்னு இம்புட்டு கஷ்டப்படுறா அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். 7 மாதத்துலேயே குழந்தைய பெற்றெடுத்துட்டா, குறை மாதம், அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு நிலமையை அவங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துட்டுல, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தை பிறந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து பயங்கர அதிர்ச்சியாக கேட்கவும், உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, அடைச்சி என்ன ஷாக்காகிற, நல்லபடியாக குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைக்கும் சுகன்யாவுக்கும் எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்கு அவனுக்கு. இங்கே பாரு, உன் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் ரொம்ப தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்க, இப்போ உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே போலீஸுமே வந்துடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கோமதி வந்து போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கொலை கேஸில் தான் அவங்கள வந்து ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மாத கர்ப்பிணியை வயிற்றில் எட்டி வச்சு 7வது மாதத்துலேயே குறை பிரசவம் நடந்திருக்கு, இதுக்கான தண்டனை அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க நம்ம கோமதி. ஸோ போலீஸுமே வந்துடுறாங்க. யாருங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது? இந்த சக்திவேல் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இவனை அரெஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கர்ப்பிணி பொண்ணை எட்டி உதச்சி இன்றைக்கி அறுவை சிகிச்சை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான தண்டனையை உங்களுக்கு கொடுக்கணும். எண்ணி 10 வருஷம்னா கூட இதோ இங்கே நிற்கிறானே இவன் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம
கோமதி வந்து ரொம்பவே அப்படி கோவமாக அப்படி கடுமையாக பேசுகிறாங்க. இங்கே போலீஸ் இருந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு கர்ப்பிணி பெண்ணை இப்படி எட்டி வச்சது மிகப்பெரிய பாவம், சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விலங்கெல்லாம் எங்கள் சக்திவேல் கையில் மாட்டிடுறாங்க. ஸோ நம்ம சக்திவேல் இருந்துட்டு இங்கே பாருங்கள், நான் எந்த தப்புமே செய்யலை, ஏதோ தெரியாமல் அப்படி தள்ளிவிட்டு அது போய் விழுந்துருச்சு, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், இங்கே பாருங்கள் கண்டிப்பாக நான்லாம் வரவே மாட்டேன், என்னை அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க நீங்கள் அதாவது கொலை முயற்சி, இது குழந்தைக்கோ இல்லை தாய்க்கோ ஏதாவது ஒன்று ஆயிருந்தது அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களை ஜெயிலே போட்டு வச்சுருப்பேன், ஏதோ 10 வருஷமோ 15 வருஷமோ தண்டனையை தான் அனுபவிக்க போகிறீங்க, செஞ்ச தப்புக்கான தண்டனை அனுபவிச்சு தானே திருந்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கோமதி இருந்துட்டு இன்னொரு விஷயமும் இங்கே நம்ம சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உனக்கு ஒத்த ரூபா கூட கிடைக்கவே கிடைக்காது, உனக்கு நையா பைசா கூட சொத்தே கிடையாது, ஏன்னா சொத்துன்னு சொல்லிட்டு தானே இப்போது இந்த குழந்தைய 7வது மாதத்தில் பிரசவத்தில் நீ பிறக்க வச்ச, அதனால் நீ ஒரே ஒரு ரூபாவை கூட அனுபவிக்கவே கூடாது, அதாவது பெரிய அண்ணன் மேலே தானே எல்லா சொத்துமே இருக்குது, அந்த சொத்து எல்லாத்தையுமே நாங்கள் 2 பங்காக தான் போட போகிறோம், அது உனக்கெல்லாம் கிடையாது, பழனிக்கு ஒரு பங்கும் முத்துவேல் அண்ணனுக்கும் ஒரு பங்கு, 2 பங்கு தான், உனக்கு ஒரு ரூபா கூட இருக்கவே இருக்காது, இதை வந்து நானும் அண்ணனும் பேசி முடிவெடுத்துட்டோம், நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை இதுவாக தான் இருக்கும், உனக்கு ஜெயிலுக்கு போனால் கூட அதெல்லாம் அசால்ட்டாக நீ இது பண்ணிடுவ, ஆனால் சொத்து மேலே தானே பைத்தியமாக இருந்த, அந்த சொத்தே உனக்கு கிடைக்கல அப்படின்னா நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் சக்திவேலுக்கு அப்படி பைத்தியமாக பிடிக்குது, ஏய் கோமதி வேணாண்டி, நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை குறைவாக பேசுவோம். நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ செஞ்ச கேவலமான வேலைக்கான தண்டனையை நான் உனக்கு கொடுத்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் அண்ணன் பழனிக்கான சொத்து எல்லாத்தையுமே பாதியாக எழுதி என் கையிலே கொடுத்துருக்காரு, அதுக்கான சொத்து பத்திரம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சக்திவேலை 2 போலீஸு நம்ம கோமதி வந்து கையில் அந்த பத்திரத்தை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே நம்ம சக்திவேலுக்கு பயங்கரமாக கோபம் வருது, ஏய் வேணாண்டி, நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த சொத்து எல்லாமே எனக்கு தான் வந்து சேரணும், அந்த ஒட்டுண்ணி பையனுக்கெல்லாம் இந்த சொத்து போகவே கூடாது, அவன் சாக்கில் நீங்கள் சொத்தை ஆட்டிய போடலான்னு நினைக்கிறீங்களா, இங்கே பாருண்ணே, நீ என்ன வேணாலும் மனசில் நினச்சிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, பழனிக்கான சொத்து வரணும்னு நினச்சேன், அதை விட அதிகமாகவே அவனுக்கு வந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் நீ செஞ்ச தப்புக்கான தண்டனையும் உனக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், இதுக்கப்புறமும் தப்பு செய்யணும், சொத்து பத்துக்காக உசுரை எடுக்கணும் அப்படின்னு நீ என்னைக்காவது நினச்ச அப்படின்னா அம்புடு தான், எப்படியும் 10 வருஷத்துக்கு நீ வெளியவே வரப்போகிறது கிடையாது, ஜாலியாக உன் மாமியார் வீட்டில் களி சாப்பிட்டுக்கிட்டு டெய்லியும் உருட்டி உண்டையாக போடுவாங்க, நல்லா ஜாலியாக ஜம்முன்னு கொசுக்கடியில் நல்லா தூங்கு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. இங்கே சக்திவேலுக்கு பயங்கரமாக கடுப்பு ஏறுது, வேணாம் கோமதி, நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு அந்த சொத்து வந்தே ஆகணும், நான் ஜெயில் தண்டனையை கூட அனுபவிச்சிடுவேன், ஆனால் எனக்கு சொத்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா உங்கள் யாரையுமே நான் உசுரோடு விடவே மாட்டேன், எல்லாருமே கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படி பயங்கரமாக கத்துறாங்க. உடனே போலீஸ் இருந்துட்டு, யோ என்னையா எங்கே முன்னாடியே இம்புட்டு பேச்சு பேசுகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. குமார் இருந்துட்டு கோமதி கிட்ட, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, ஏன் அப்பாவை இப்படி ஜெயிலுக்குள்ளே அனுப்புனது மட்டும் இல்லாமல் சொத்து பத்து எல்லாத்தையுமே அவங்க 2 பேருக்கு மட்டும் பிரித்து கொடுத்துருக்கீங்க, அப்போ நாங்களாம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, போய் பிச்சை எடுத்து சாப்பிடுடா, உன் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டுல, உனக்கான தண்டனையும் நாங்கள் கொடுத்துருக்கோம், நீ இந்த வீட்லேயுமே இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் ஒன்றும் இந்த வீட்டை கட்டி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து சொல்லவும் இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு, இந்த வீட்டில் இருந்துக்கோ, ஏன்னா எதுக்காக தெரியுமா, நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்குல்ல, பாவம் அந்த பொண்ணு உன்னை நம்பி வந்திருக்கு, அதனால் நீ இந்த வீட்டில் மட்டும் இருந்துக்கோ, மற்றபடி உனக்கும் ஒத்த ரூபா கிடையாது, ஒவ்வொரு ரூபாவையும் நீ கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி சம்பாதிடா, உனக்கு பணம் வேணும்னா அண்ணன் தம்பி சொத்தை அதமாச்சு வயிற்றெரிசில் கொட்டிக்கிட்டு வாயடிக்கக்கூடாது, நீங்களாம் உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்துக்கோங்க, உன் அப்பனும் கடைசி வரைக்கும் ஜெயிலை விட்டு வரப்போகிறது கிடையாது, உன் வாழ்க்கை என்னமோ நல்லபடியாக நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி, இந்த தப்பு செய்கிறது, கெட்டது செய்கிறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, கடத்தல் வேலை செய்கிறதுன்னு சொல்லிட்டு இது எதையுமே செய்யாமல் ஒழுங்காக எப்படி இருக்கணுமோ அப்படி இருடா, அப்போ தான் சந்தோஷமாக வாழ முடியும் நீ அப்படி சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க.
பெரும் மூச்சு விடுறாங்க. அப்பாடா, எப்படியோ பழனிக்கான சொத்தை வாங்கி கொடுத்துட்டோம், எப்படியோ குறை மாதத்தில் பிறந்தாலுமே அந்த குழந்தை நல்லபடியாக இருக்கணும், எல்லா அறிவும் அதுக்கு வரணும், அந்த கடவுள் தான் அந்த குழந்தைக்கு துணையாக இருக்கணுன்ற மாதிரியெல்லாம் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஏங்க, நான் பழனிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்துடுறேங்க, சுகன்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம இது கோமதி இருந்துட்டு பழனிக்கு கால் பண்ணுறாங்க. பழனி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, குழந்தை எப்படி இருக்கா, சுகன்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, சுகன்யா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூங்கினா அக்கா, நல்லா தான் இருக்கா, குழந்தையும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோமதி சக்திவேலுக்கு மிகப்பெரிய ஆப்பா வச்சாங்க. ஸோ நம்ம கோமதி ஆப்பு வச்சது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.